ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கல்வி விஜி சேனல்ல தொடர்ச்சியாக நம்ம வந்து 11க்கான வீடியோஸும் 12க்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான தரமான வீடியோ தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் எந்த அளவுக்கு பெருசா ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நான் இருக்கிறேன். ஸோ என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க கொடுக்குற அந்த லைக்கும் கமெண்ட்டும் தான் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 100% வரக்கூடியதா, அதாவது 100% இது மட்டும்தான் வரும்னு சொல்லல, 100% வரக்கூடியதா இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அது எப்படி 100% நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2022, 2023, 2024 இந்த 3 வருஷமும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, அதே மாதிரி சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். சப்ளிமெண்டரி எக்ஸாம்னா எல்லாம் தெரியும் உங்களுக்கு. பப்ளிக்ல ஃபெயில் ஆனவங்க ரீ எக்ஸாம் எழுதுறது. அது எப்போ நடக்கும்? ஆகஸ்ட்லயும் நடக்கும், செப்டம்பர்லயும் நடக்கும். ஸோ ஒரு 1 இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பரே வந்து ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் 2 சப்ளிமெண்டரி நடக்கும். ஸோ 3 கொஸ்டின் பேப்பர். ஸோ டோட்டலாக 9 கொஸ்டின் பேப்பர். 3 இயர்ஸோடது 9 கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆல் டிஸ்ட்ரிக்டோட ஆஃப் எலி ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், அது ப்ரீவியஸ் இயர் 2 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் கலெக்ஷன் எடுத்து அதில் இருக்க டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி அது எந்தெந்த லெசன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஒதுக்கி அவங்களுக்காக ரெடி பண்ண வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் இதே மாதிரி உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன், அதுவும் லெசன் வைஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து லாஸ்ட் லெசன் வரையும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதே மாதிரியே நீங்கள் வந்து எங்களுக்கு ஆஃபர்லி லீவ்ல படிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கான வீடியோஸை இம்மிடியேட்டாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இம்மிடியேட்டாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சவரை கொஞ்சம் சீக்கிரம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகுது, தவறாக எடுத்துக்க வேண்டாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியம் போட்டால் தமிழ் மீடியம் போடுங்கன்றீங்க, சயின்ஸ் குரூப் போட்டாக்கா காமர்ஸ் குரூப் போடுங்கன்றீங்க, காமர்ஸ் குரூப்புக்கு போட்டாக்கா 12க்கு போடுங்கன்னு சொல்றீங்க, அப்படியே 12க்கு ஏதாவது போடலான்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மீடியத்துக்கு போடுங்கன்னு சொல்றீங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போட்டால் கூட பரவாயில்ல, 11th அண்ட் 12th வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும், எல்லாருக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத என்னோட உண்மையான எண்ணம். ஸோ சயின்ஸ் குரூப் மட்டும்தான் வீடியோ ரீச் ஆகும், ஸோ அவங்களுக்கு மட்டும் வீடியோ போடணும், காமர்ஸ் குரூப்க்கு ரீச் ஆகாது அவங்களுக்கு வேண்டான்னு விட்டுறணும் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னால் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணணுன்றது என்னோட நோக்கம். அதே மாதிரி நீங்களும் வந்து கல்வி விஜய் சேனலை வளர்த்து விட வேண்டியது உங்களோட பொறுப்பா நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமீடியட்டா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் தெளிவா பார்த்துருவோம். இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து லாஸ்ட் லெசன் வரையும் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் பிசிக்ஸ்ல இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் இப்ப சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ்ல இதுலயே வந்து எதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது நான் சொல்றது ஃபெயில் ஆகக்கூடிய பிள்ளைங்க கூட இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும் அப்படின்ற கொஸ்டின்ஸை நான் சொல்றேன். ஸோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல நான் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு சொல்லலை, எல்லா கொஸ்டின்ஸும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறத ஒரு 70க்கு ஒரு 50 எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பிள்ளைங்க நான் சொல்கிறதெல்லாம் படிங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். டிஃபைன் சயின்டிஃபிக் மெத்தட், வாட் இஸ் மீன் பை சயின்ஸ், வாட் இஸ் மீன் பை ஃபிசிக்ஸ், டிஃபைன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டிஃபைன் மெஷர்மெண்ட், what are the advantages of SI units, define significant digits, define significant figures, define unit, mention to the measurement of time intervals, what are the limitation of dimensional analysis. இதெல்லாம் வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணும். சரிங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதாவது சென்டம் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் சொல்றது பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும்
70க்கு ஒரு 50 above வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. வெறும் நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது மட்டும் படிச்சா 70 வராது. ஆல்ரெடி 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. What is kinematics? What is frame of reference? Define scalar, define vector. Define scalar product of two vector. Define vector product of two vector. Define acceleration. Explain the projectile motion. Define time of flight. Define horizontal range. Define velocity. Define momentum. Define angular velocity and angular acceleration. Define average speed. What is non-uniform circular motion? இது எல்லாமே செகண்ட் லெசனில் கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டிய கொஷின்ஸ். ஸோ அதில் எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் படிங்க. அடுத்தது தேர்ட் லெசன்ஸில் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் தேர்ட் லா மூணுமே கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி 4th 5th 6th இது மூணுமே நல்லா படுத்துக்கோங்க. மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ்? டிஃபைன் லாமிஸ் தியரம். டிஃபைன் இம்பல்ஸ். டிஃபைன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். டிஃபைன் சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல். டிஃபைன் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். டிஃபைன் 1 நியூட்டன். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த எம்பிரிக்கல் லா ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன்ஸ். இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 4th லெசனில் வாட் இஸ் எனர்ஜி? டிஃபைன் எனர்ஜி. ரைட் த டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. வாட் இஸ் கைனடிக் எனர்ஜி? வாட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி? டிஃபைன் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல். டிஃபைன் பவர் அண்ட் ஆவரேஜ் பவர். டிஃபைன் instantaneous power. Define watt. Define collisions. Define COR. Define ratio of velocity. ஒரு சிலது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்டிங் எடுக்கும்பொழுது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்த லெசன்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அடுத்து 24th கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th லெசன்ல பாருங்க. டிஃபைன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். வாட் இஸ் மீன் பை ரிகிட் பாடி? டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ். டிஃபைன் பாயிண்ட் மாஸ். Define torque and its units. Define angular momentum of point mass. Define center of gravity. Define couple. State the parallel axis theorem. Very very important. Perpendicular axis theorem. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு 5 மார்க்ஸில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் சேர்த்தும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் இருக்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா ஆல்ரெடி 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதே மாதிரி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் படிச்சிட்டிங்கன்னா 1 மார்க்ஸ் ரெடினா கண்டிப்பாக சொல்கிறேன் 70 out of 70 100% எடுக்கலாம். சரிங்களா? கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஜஸ்ட் இது வெறும் வீடியோ ஓடணுன்றதுக்காக உங்களுக்காக நான் சொல்லலை. கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம். ஹவு டு யூ டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்? What is the condition for pure rolling? அடுத்தது what are the rotational equivalents for the physical quantities mass and force? Very important. அடுத்து gravitation. Step the Kepler's 3 law. State the universal gravitational law. Define the gravitational field. Explain the superposition principle. Define potential energy and gravitational potential energy. Define weight of the object or weightlessness. Why do we have the seasons? Sorry, இந்த questions full continue ஆகல. அது அப்படியே will the angular momentum of planet conserve? Justify your answer. ஒரு சிலது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஃபைன் வெயிட் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th லெசன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் எலாஸ்டிசிட்டி, ஈக்விலிபிரியம் பொசிஷன், பிளாஸ்டிசிட்டி, ஹூக்ஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட், எலாஸ்டிக் மாடுலஸ், பாய்சன்ஸ் ரேஷியோ, பாஸ்கல்ஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, ஸ்டோக்ஸ் லா very very important. Sphere of influence very important. Capillary tube, Bernoulli's theorem very 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 important. Bernoulli's theorem அடிக்கடி கேட்கக்கூடிய questions. அடுத்து define heat, define temperature and its units. Write the Boltzmann constant. Define 1 mole, molar specific heat capacity. 7th question. 8th question. 9th question. Linear area volume expansion defined. Define triple point. Define calorimetry. Define thermal conductivity. 14th 15th எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ஈக்விலிபிரியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், ரிசர்வர், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க 50 மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கோங்க 70க்கு. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இதெல்லாம் ரூட் மீன் ஸ்கொயர், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், மீன் ஃப்ரீ பாத், ப்ரௌனியன் மோஷன் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Auxiliary vibratory an example, simple harmonic, displacement, dummy variable, types of oscillation. இன்னொரு முக்கியமான விஷயம் பிள்ளைங்களா,
ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எந்த சப்ஜெக்டில் நான் சொன்ன கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் எக்ஸாமுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இல்லை ஆல்ரெடி நீங்கள் 10th கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்றதையும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Explain the mechanical wave motion and its types. Write the characteristics of wave motion. Define trough. Define time period. Write the reflection and refraction of sea. State the law of reflection. Specular reflection. Superposition waves, very important. 12th one, interference, important. 14th one, notes, sonometer, harmonics. எல்லாமே very very important. Loudness of sound, overtone. Doppler effects in sound waves, Doppler effect 3 cases, very important. Doppler case கண்டிப்பாக கேட்பாங்க. Doppler effect இந்த 20, 21, 22 மூணுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. கல்வி விஜய் சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.